கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 7. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். சபையாக, ஊழிய நிறுவனமாக, குடும்பமாக, தனிப்பட்ட விதத்தில் அநேக ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உடை வாங்குவதிலே இருந்து, வீட்டை அலங்கரிப்பதிலே இருந்து, வருகின்றதான கிறிஸ்மஸ் கீத பவனி கேரல் ரவுண்டு பாடி வருகின்ற மக்களை ஏற்றுக்கொண்டு உபசரிப்பதிலே இருந்து பல ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் மறந்துவிட்டோம். அது இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். இந்த வசனத்தில் என்ன நிகழ்கின்றது? தன்னுடைய முதற்பேறான குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை மரியாள் பெற்றெடுக்கின்றான். ஆனால் அந்த குழந்தையை வைப்பதற்கு, பச்சிலம் குழந்தை பிறந்திருக்கின்ற அந்த பச்சிலம் குழந்தையை வைப்பதற்கு சத்திரத்திலே இடமில்லாதிருந்ததினால் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு சத்திரமாக, ஒவ்வொரு இடமாக சென்று, இப்படி நான் பிள்ளை பெற்றெடுத்திருக்கின்றேன், என் பிள்ளையை கிளத்துவதற்கு, வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு சத்திரமாக ஏறி இறங்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் வாசித்தோம், அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லவே இல்லை. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பார்கள்? சத்திரம் நிரம்பி வழிந்து விட்டது, இடம் இல்லை, நீங்கள் வேறு எங்காகிலும் போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். இவர்களோ அவர்களை கெஞ்சி கேட்டிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் கூட மனம் இறங்காமல் என்ன செய்திருப்பார்கள்? விரட்டி அடித்தார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் போய்விடுங்கள், இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லி இவர்கள் சென்ற பிறகு வாசித்தோம் அந்த வசனத்தில், அவர்கள் அந்த குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணையில் அவர்கள் கிளத்தினார்கள். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு சில மணி நேரம் இருக்கும். அந்த பகுதியே பரபரப்பாகிறது. கூட்டம் கூட்டமாய் மக்கள் ஓடி வருகிறார்கள். அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்து இருக்கிறார், ஒரு பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணையில் கிடத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று ஒரு தேவதூதன் சொல்லியானாம். மேய்ப்பர்கள் வந்தார்கள், இதோ நாங்கள் ஓடி பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகி கூட்டம் கூட்டமாக ஓடி எங்கே போகிறார்கள்? அந்த மாட்டு தொழுவத்தினிடத்திலே போகிறார்கள். இதுவரையிலும் அந்த மாட்டு தொழுவத்தை குறித்து ஒருவரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை அந்த பகுதியை போய்கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த மாட்டு தொழுவத்திலிருந்து வருகிறதான நாற்றத்தை சகிக்க முடியாமல் வேக வேகமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருப்பார்கள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? அந்த இடம் எங்கே நான் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மக்கள் ஆவலோடு கூட அந்த இடத்திற்கு ஓடி வருகிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட அந்த மாட்டு தொழுவம் இப்பொழுது மகிமை நிறைந்த ஸ்தலமாக, இடமாக அது மாறிவிட்டது. எல்லாராலும் ஆவலாய் ஓடி வந்து பார்க்கக்கூடிய ஸ்தலமாக. அப்பொழுது ஏன் அது நடந்தது? அங்கே இரட்சகர் அந்த இடத்துல பிறந்திருக்கின்றார். இரட்சகர் அந்த இடத்துல பிறந்ததுனாலே இதுவரையிலும் அது துர்நாற்றம் எடுத்த ஒரு ஸ்தலமாக இருந்ததே, அது இப்பொழுது மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலமாக எல்லாராலும் ஓடி வந்து ஆச்சரியத்தோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது மாறிவிட்டது. இந்த செய்தி சத்திரத்திலே இருக்கின்ற அந்த ஓனர்ஸ், அதை மேனேஜ் பண்ணுகிற மக்களுக்கு
வருகின்றது. என்ன எங்கே போகிறீர்கள்? சொல்லுகிறார்கள், அந்த மாட்டு தொழுவத்தில் இப்படி இரட்சகர் பிறந்திருக்கிறார். இவர்களும் வந்து பார்க்கிறார்கள். வந்து பார்க்கும்போது ஐயோ, கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாகத்தானே இவர்கள் நம்முடைய சத்திரத்தில் வந்து இடத்தை கேட்டார்கள். நாம் இருந்திருக்கலாமே, கொடாமல் போனதினாலே இவ்வளோ பெரிய இந்த இரட்சகராகிய ஆண்டவர் நம்முடைய இடத்துல அவரை வைப்பதற்கு, கலத்துவதற்கு, பெற்றெடுப்பதற்கு அந்த வாய்ப்பு போய்விட்டதே. ஒருவேளை அவர் இந்த இடத்துல வைத்திருந்தால் நம்முடைய இடம், நம்முடைய சத்திரம் இன்றைக்கு சரித்திரம் படைத்திருக்கோமே, அந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டோமே என்று சொல்லி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாக வேதனை அடைந்திருப்பார்கள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்தில் அவர் வைக்கப்பட்ட பிறகு அங்கிருந்ததான இதுவரையிலும் இருந்த துர்நாற்றம் மாறி அது மகிமை நிறைந்த எல்லாராலும் ஓடி வந்து பார்க்கக்கூடிய இடமாக மாறினது. ஆனால் மாளிகையாக அழகாக கட்டி வைத்திருந்த சத்திரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இல்லை, இந்த குழந்தையை இங்கே வைப்பதற்கு இடமில்லை, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வருந்தினார்கள். பிறகு அவர்கள் மிகவும் மிகவும் வேதனைப்பட்டிருப்பார்கள். ஐயோ, எனக்கு வந்த அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். உலக இரட்சகர் என்னுடைய சத்திரத்தில் பிறந்தார் என்ற அந்த மகிமை செய்தி இன்றைக்கு நான் கொடுத்து வைக்காமல் போய்விட்டேனே என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கின்றாரா? அதை நாம் ஆராய்ந்து பார்க்க மறுத்து விட்டோம் அல்லவா? பல நேரங்களில் நான் உனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கடவுள் கேட்கும் பொழுது, இல்லை ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இடம் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஏற்கனவே அநேக காரியங்கள் என் இருதயத்தில் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மை நான் உள்ளே அழைத்து கொள்வதற்கு இப்பொழுது வாய்ப்பே இல்லை என்று புறக்கணித்ததின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் எத்தனையோ அற்புதமான வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். இயேசு அந்த தொழுவத்தில் வைக்கப்பட்டபடினாலே அந்த தொழுவத்திற்கே மகிமை வந்தது போல, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வருகின்றாரோ, எந்த மனிதனுடைய இருதயத்தில் இயேசு தங்குகின்றாரோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிமை நிறைந்த வாழ்க்கையாக அது மாறிப்போகும். ஒருவேளை அதுவரைக்கும் அது எப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இருந்திருந்தாலும் இயேசு வந்ததின் நிமித்தமாக அந்த அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும். ஏனென்றால் இயேசு எங்கே செல்லுகின்றாரோ அங்கே அற்புதம், இயேசு எங்கே செல்லுகிறாரோ அங்கே அதிசயம், இயேசு எங்கே தங்குகிறாரோ அங்கே ரட்சிப்பு வரும். இல்லையா? எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சகேவின் வீட்டில் இயேசு தங்கினார், உணவு அருந்தும்படியாய் சென்றார். இதோ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கின்றானே என்று சொல்லி அந்த பாவி என்று முத்திரை குத்தப்பட்டதான சகேவின் வீட்டில் ஒரு மாபெரும் மகிமை வந்ததல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகிமையை நமக்கு கொடுக்கும்படியாய், மேன்மையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாய்ப்பு எத்தனையோ முறை ஆண்டவர் கொடுத்திருந்திருப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறியிருக்கும். இன்னும் நாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறோமே தவிர இயேசு என் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தில் இல்லாத மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒன்றும் தாமதமில்லை. வெளிப்படுத்தல நாம் இப்படி வாசிக்கின்றோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆம், ஆண்டவர் அவளோடு கூட கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சத்திரத்தார் மறுத்தார்கள், அவர்கள் ஏமாந்து நின்றார்கள். இன்றைக்கு நாம் அப்படி செய்ய வேண்டாம். கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் உள்ளே வாரும், என்னோடு கூட தங்கியிரும், என்னை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். அற்புதங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கும். அதிசயங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கும். மாட்டு தொழுவத்தில் இருந்த நாற்றம் மாறி அங்கே நற்கந்தமாய் அந்த ஸ்தலம் மனம் வீசினதைப் போல நம்முடைய வாழ்க்கையும் மாறும். இடம் கொடுப்போம். அதுவே இந்த ஆண்டின் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக அமையும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடுவதற்கு கடவுள் தாமே கிருபை செய்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.